பொட்டல் 3 போட்டு வச்சிருக்கீங்களே இந்த 3 ஒன்று இல்லை இன்னைக்கு நாலா காணிக்கில் வந்து நிற்கிறமே நம்ம பவுடர் தான் நான் பூசுறேன் கிரீம் மால் பூசுறது வீடியோ நிறைவு செய்வோம் பனைமரம் இது என்ன இதான் பனைமரம் காய்வாசனவருக்கும் வணக்கம் நான் காயந்தான் அம்மா ஓகே அப்ப இன்னைக்கு பொட்டல் 3 போட்டு வச்சுக்கிறீங்களே இந்த 3 ஒன்று இல்லை இன்னைக்கு நாலா போயிருக்கு என்ன இன்றைக்கு அப்போ குளிச்சு போட்டு வந்துக்கங்க நம்ம அதாவது பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்களுடைய எங்களுடைய வளமை போல இல்லை இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா எங்களுடைய அண்ணாட காணிக்கில் வந்து நிற்கிறமே நம்ம பவுடர் தான் நான் பூசுகிறேன் கிரீம் மால் பூசுறீங்களான்னு அப்போ ஆட்டாயங்க மினிசம் வீடியோவை அப்போ இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா எங்களுடைய அண்ணாண்ட காணிக்கில் நிற்கிறோம் அதுவும் மேனண்டு பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்ச நாளாக வந்து ஃபங்க்ஷனோட போயிடுது நம்ம அதாவது பிறந்த நாள் அது வந்து கொஞ்சம் பிஸியாக போயிட்டோம் அப்படி இருந்தாலுமே இப்போ என்னென்னு சொல்கிறோம் உடம்பையும் வந்து கவனிக்கத்தான் வேணும் அந்த வகையில் வந்து நாங்கள் வந்து ஒரு பாத்தி மாதிரி ஒன்று போட்டோம் நாங்கள் அது வந்து இப்போ கடைசி மட்டுக்கும் என்னென்னு சொல்கிறது அம்மம்மாக்களும் நாங்களும் தான் வந்து செய்து தந்தோன்றதோட இன்னும் ஒரு கொஞ்சம் கிட்ட கிடக்குது அம்மா நான் சொன்னா இனியும் நாங்க கிண்டாட்டி அது அஞ்ஞாம தான் போயிடும் அநியாம போயிட்டு கொஞ்சம் கிழங்கு வளர்ந்து என்னன்னு பாத்தீங்கன்னா நாங்க இந்த ரெண்டு தண்ணி ஒன்று ஊத்துனாங்க ஏன்னா வெயில் இல்லை வெயில்ல வறண்டிடும் அப்ப நாங்க புடிங்கினா முறிஞ்சு போடும் கிழங்குகளுக்கு முறிஞ்சிடும் அப்போ இப்போ நாங்கள் என்ன தண்ணியை ஊற்றிட்டோம் இப்போ இருக்கிற கிழங்க நாங்கள் இப்போ கிண்டி எப்படி இருந்துட்டு பார்ப்போம் வந்து பார்ப்போம் இப்போ அதே வந்து நாங்கள் நம்மளை சொல்லிக்கொண்டு இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ தொடர்ச்சியாக வந்து என்னென்னு சொல்கிறது அந்த வடலி அந்த நிறைய அந்த டைமுக்குள்ள வந்து முளைய காய்ச்சி கிடக்காங்க அப்புறம் வாய் வேணாம் பேருந்து என்னது முளையா இருக்கு அதே மாதிரி ஆஞ்சி போட்டு நாங்கள் கிழங்குக்கு வருவோம் தெரியும் அப்போ பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறார் நாங்கள் தானாய மெதுவா பிடுங்க ஏன்னா காய்ச்சி கொண்டே இருக்கு பெரிய மாதிரி சரி ஓகே அப்படி இருக்கே பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக வந்து எங்களுடைய காணிக்கு வந்து கிழங்கோல் வந்து இருக்குது நம்மளை அவங்களை காட்டுவோம் என்ன அதாவது ஓகே அதுக்கு முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்க வேலை ஒன்று கொடுத்தீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் பேரும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளை அவங்களுக்கு காட்டுவோம் என்ன மாதிரி இல்லை நாங்கள் சும்மா காட்டுவோம் கொஞ்சம் வாங்க அப்படி வாங்க வடலியை காட்டுவோம் மஞ்சள் நாங்கள் வந்து கிழங்கு வந்து கிண்டினாங்கல்ல அது வந்து இப்போ கிண்டா விட்டு அந்த டைம் முடிஞ்சோடனே பாருங்க இங்கே பனை மரம் வந்து வளருது பார்த்தீங்களா இங்கே பனை மரம் கிழங்கு பிடிங்கினா அவங்களுக்கு காட்டும் இப்போ வந்து நார்மலாக அங்கே இதே பாக்கு மரத்து வெத்திர இது இருக்கு என்ன பச்சை மிளகாய் முள்ளு லங்குத்தும் இதால இதால முள்ளு குத்தாது வாங்க அப்படி நான் சொல்கிற மாதிரி வாங்க வீடியோவில் காட்டினா இதை எழுதிருக்கணும் இல்லையா சீல் வச்சுருவாங்க மெதுவா புடுங்க காய்ச்சி கொண்டு கிடக்காது அண்டைக்கு வந்து நாங்கள் நிறைய பச்சை மிளகா வந்து ஒரு கொஞ்சம் 8 கோடியோ காட்டுப்போம் அண்டை கொஞ்சம் கொஞ்சம் கிட்ட வாங்க கொஞ்சம் கிட்ட வாங்க போய் கிட்ட வாங்க அப்போ நீங்கள் பச்சை மிளகா மரத்தை மறைக்காங்க அண்டை தினம் வந்து நாங்கள் நிறைய ஆஞ்சினாங்க இப்போ மறுபடியும் வந்து மெதுவா சொல்லுங்க விடலாம் போலோட இல்லையா பச்சை மிளகா இல்லை கொஞ்சம் புடுங்க காய்ந்தண்ணா வீடியோ பார்க்குறேன் தான் வந்து ஆஞ்சி கொண்டு போயிடுவோம் நம்ம பப்பாசி மரத்தில் பப்பாசி மரத்தை பப்பாசியை பாருங்க உண்மையில என்ன வடிவா இருக்குன்னு விட்டு பப்பாசியை பாருங்க மெதுவா புடுங்க எப்படி இருக்குன்னு நாங்கள் கொஞ்சம் பச்சை மிளகா பச்சையாவே இருக்கும் நல்ல பேரும் பூ தெரியுமோ அது வளைஞ்சுக்கிட்டா படுத்துருக்கு இப்படி மரம் இந்த தோட்டம் வச்சுக்கிறார்கள் ஒரு 100 மரம் வச்சா காணுமே உழைச்சிருக்கீங்க குப்பை இருந்தானே பக்கத்துல அதெல்லாம் இப்படி வருது இல்லை அது வளராது மெதுவா புடுங்குங்க பட்டா அது படாது தாங்கள் கொண்டே இந்த புதுசாக வீடு கட்டிக்கிறேன் தானே அதுக்கு கொண்டே நடுறதுக்கு தான் வேண்ட பிளான் அதான் அப்பா மகிட்ட புடுங்கிட்டு போவான் சியா பற்றி கதையே வந்துட்டு அது புடுங்கினா சரி அது இந்த ஆட்டம் அதான் பிடிங்கினா படாது இந்த வளராது நம்மளாம் வந்து நாங்கள் கடையில் வந்து வாங்க தெரியல இனி வந்து நாங்கள் தொடர்ச்சியாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ நாங்கள்
பனங் பாத்திக்கு வந்து போகிறோம் என்ன வாங்க நான் ஒரு மதியம் ஒரு 2 மணி போல வந்து நாங்கள் தண்ணி ஊற்றினாங்க நாங்கள் விளங்குது வினசு பெரியம்மா வா அம்மா நீ கத்தி எடுத்துக்கொண்டாங்க கிழங்கு வந்து அடிக்கி போட்டுதுடாப்பா தெரியுமா பார்த்து எதுவுமே கிண்டி பிரயோசனம் இல்லை கிண்டி பிரயோசனம் இல்லை எல்லாம் முத்தி விட இதுவும் அப்படி அறந்து தான் பெரியம்மா அப்படி பெரியம்மா முத்திட்டு பெரியம்மா கொத்தையெல்லாம் உடையுது கஷ்டப்பட்டு வாங்கலாம் சரி வாங்கலாம் கிண்டி எடுக்கிறேன் ஒதுக்கலாங்கன்னா நான் எடுக்க விட மாட்டேன் கம்பெனியில் மட்டும் போகிறீங்க எல்லாம் அறந்துட்டாங்க அது கூட அம்மா தான் செய்வா அப்படி அம்மா வளையல அவங்க அங்கால நடுக்குங்களாம் போலோட எங்காலயம்மா அங்கால இங்கே ரெண்டு உண்டு இப்படிக்கோ போட்டு அவ்வளோ ஆஞ்சனா என்னம்மா இன்னொரு நாளைக்கு 40 ரூபாய்க்கு கிட்ட வேணும் 40 ரூபாய்க்கு மேலே அது இப்படி கிடக்குண்ணே வேணாம் இது 6 முட்டையே மாறும் 6 மீது என்ன செய்யா தான் சுந்தரோடு தெரியும் இடம் வாங்கலாம் இடம் வாங்கினா குட்டி குட்டி இருக்காங்க அட்டிக்கு போட்டுக்கலாம் மம்படிங்க தோடங்கள் வீடியோவை நிறைவு செய்வோம் மாமாக்கம் ஐயா பெரியம்மா கிண்டி பிரயோசனம் இல்லை பெரியம்மா எங்க மம்படிங்களா சரியா கிண்டி நீங்கள் 1 கிலோங்க எடுத்து காட்டுங்க இப்போ 100 ரூபா கொஞ்சம் கிலோங்க எடுக்கு பாதி கதைக்காண்டி கதைக்காண்டி மாதிரி எத்தனை கிலோங்க எடுத்துருங்க அந்த கிழங்கு பாதி வடிவா நின்றா நிதானமா நின்றா எடுக்கலாம் வடிவா இதுதான் இருக்கும் ஜீன்ஸ் இல்லை உங்களோட இதுக்கு அளவாங்க தான் சரி சரி மதியமா அளவாங்கன்னா குத்தி போட்டேன் ஓ மண்ணுக்கு வேற அது நல்ல தரையில் நல்லா வீட்டு அளவாங்கிறது எடுக்க மாட்டேங்க அவ்வளோ பின்ன ஓடிடுவான் தெரியுமா அது அண்ணா கூப்பிடுருக்கான் அப்பமா சீனிக்கு தான் இந்த இப்போ கத்த பயணமா சர்க்கரை இல்லையா சர்க்கரை வேணும் அழிட்டாமா ஓ ஏன் இப்படி வந்ததாம்மா மம்பட்டி இல்லைண்ணா மம்பட்டியும் இல்லைண்ணா எங்கே மம்பட்டி மீன் சும்மா இருக்கிறா கொண்டு வந்து வேற செஞ்சுவா அதான் சொன்னேன் என்ன செய்யணும்டா பெரியமா ஒரு நாள் ஃபுல்லாக தண்ணியை ஊற்றிட்டு இன்றைக்கு ஃபுல்லாக ஒரு 2 வாரம் தண்ணியை ஊற்றி விட்டு நாளை இப்படியே
இது இலவாங்கல கிண்ட கிண்ட சரிக்க வரும் படிவா நீங்கள் இலவாங்க எடுத்து நடுவாலை போட்டு பார்ப்போம். அது நடுவாலை போட்டு இந்த சைடில் என்ன கிளப்பி பார்க்கலாமே நாங்கள் இலவாங்க நமக்கு கொண்டாந்துட்டு தொடருவோம்மா வயிறு ஓகே பாதி என்ன பண்ணாங்க இலவாங்க கொண்டாந்து இலவாங்க கொண்டு வந்து வச்சுருக்கோம் பாருங்க. உண்மையில முன்ன பின்ன அவன் பிடிங்கி பழக்கம் இல்லை. இதுதான் ஸ்டார்ட் என்ன அது உங்களோட தேவைக்கு தான் நான் வச்சுக்கிறேன் நம்ம இதெல்லாம் செய்து வழக்கம் உண்மையான செய்கிறாங்கன்னா அது புரியும் எப்படி எடுக்கிறோம் சொல்றோன்னு சொல்லி உண்மையிலே ஒன்றுமே விளங்காது. எங்க இருக்கிற என்ன செய்யறோம் ஒண்ணுமே தெரியாது. இதுல வந்து நிற்கிறார் மம்பட்டி எல்லாத்தையும் விடுறோம். மம்பட்டின்டா இது எல்லாத்தையும் அப்படி வலிச்சு விடலாம். மம்பட்டிக்கார அலமாரி எடுங்க அது வாங்க மம்பட்டிக்கார எனக்குலாம் குத்துனா தண்ணி முடிச்சு போடும். அதுக்கு நான் அந்த கத்தியால இல்லாட்டி மம்படியால வலிங்க சைட்டா குட்டிய மண்ணா கிடையாது மண்டையில வந்து மண்ணை கிண்டினா தான் இருக்கிறான். கொஞ்சம் மம்படியை கொடுத்து போட்டு தண்ணி ஊற்றி ஊற்றினாங்கட்டாப்பா. மம்பட்டி இல்லையடா நாளை தான் பிடுங்களா நாளை தான் பிடுங்களா இருட்டி போட்டு இருட்டுதா. ஓகே பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் கிழங்கு வந்து பிடுங்கணும் சரியோ. அங்கே பார்த்தீங்கன்னா அம்மா வந்து அப்பாவுக்கு என்ன ஆற்ற போட்டா தேநீர் எங்களுக்கு கொஞ்சம் ஆற்ற கொண்டு சொல்லிடலாம். கௌதம் இப்போ ஜூசனால வந்தவன் ஆக்கள் இல்லாமல் இருந்தேன் நான் வீடியோ எடுக்கிறாரு. இப்போ மம்பட்டியால் எடுத்து பெனமரம் இருக்கு. இது என்ன இதுதான் பெனமரம். பிடிங்கி போடுறோம். கிழங்கு அழிட்டு இங்கே கிழங்கு சைஸ் தெரியும் அழிட்டு கிழங்கு எங்களுக்கு விருப்பம் இல்லை. இப்போ அம்மாக்காண்டி தான் அவ்வளோ பாடம் பார்ப்போம். ரைட் வேற ரப்போ Yeah. தண்ணி போ இது பெரம் மேரம் வளருது. இல்லை நாங்களாம் கிழங்கு இல்லை என்னடா இல்லை பிடுங்கி எடுத்துட்டீங்க பிடுங்கி எடுத்துட்டார் மாமா. கிழங்கு இல்லை கிடக்கிறதுக்குள்ள இல்லை சொட்டு தான் கிடக்குறேன். கடைசி ஒரு 10 பேர் அதுவும் பல நான் போமா சரி வேற கிழங்கு இல்லையா. ஓகே பார்த்தீங்கன்னா மிகமே வந்து முலாந்தானே வந்து எடுக்கலாமே இப்போ வந்து வேஸ்ட்டாக போய்ட்டு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் பிடுங்காததால 1 2 3 4 5 6 7 8 9 கிழங்கு தான் வந்ததுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் 9 கிழங்கு தான் வந்து பிடிங்கிருக்கோம். இதனால இருக்கட்டும் கூடைக்க போட்டு விடட்டா. பார்த்தீங்கன்னா அம்மா வந்தோடனே நாங்கள் முடிப்போமே நான் வீடியோவே. ஓகே பார்த்தீங்கன்னா இந்த கையெல்லாம் என்ன மாதிரி கலரில் வந்து மண் பிராண்ட் இருக்குல்ல மண் பிராண்டு. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கிழங்கு உண்மையில அழுகி போட்டுது பிடுங்கலாம் போச்சு அநியாயம் போயிட்டு
அதான் பெருமை நாங்கள் தேவையில்லாம அது தேவையில்லை 9 கிழங்கு எங்களுக்கு காணும் நீங்கள் வச்சு வடி வச்சு வச்சு சாப்பிடுவோம் 9 நாளைக்கான உண்டு ஒரு நாள் படி எடுக்கிறேன் ஒரு நாள் படி எடுக்கிறேன் சரி வராது நீ அது இந்த கிழங்கு இந்த காலம் முடிஞ்சுது தானே அது நாங்கள் இருந்தோடய அது நாள் முடிஞ்சு வந்து இனி வராது அப்போ நாங்கள் நாளைக்கு நாங்கள் ஒரு நல்ல வீடியோவில் வந்து நாங்கள் சந்திப்போம் வெள்ளிக்கிழமை ஆனால் சைவ மீன் கறி போடுவோம் சைவ மீன் இரவா வந்து இப்போ சைவ மீன் இருந்து 200 அப்படியே நாங்கள் மம்படிலாம் கொண்டு போவோம் சரி ஓகே ரோமலாக வந்து ஒரு வீடியோ நடத்துனாங்க அதான் நிறைய நாளாக இது காணிக்க சும்மா கிழங்கு அந்த எக்ஸ்ட்ராவாக கிடந்தது இதோட வந்து கிழங்கு ஆட்டமும் சரி நம்ம இனிமேல் நாங்கள் காணி பக்கம் பெற மாட்டோம் காட்டுனீங்க ஓ ஃபுல்லாக தஞ்சு கொண்டு அந்த எடுங்கம்மா வளர்த்து பெருசாக அந்த என்ன சொல்கிறது பெருசா விளைஞ்சி வேற இல்ல விளைஞ்சி வேற இல்ல என்ன சித்தியாக இத்தனை 300 கிட்ட எப்படிங்க கூட வரும் முதலே இழுக்க புடுங்கிடும் அப்பயே புடுங்கினாலே புடுங்கி அவ சொன்ன தங்கச்சி சொன்ன அப்பயே நீங்க புடுங்கி இருக்கலாம்னு சொல்லி சரி நாங்கள் காணி பக்கம் நாங்கள் இதை காணி பக்கம் பெற மாட்டோம் பார்த்துடாதீங்க உங்களை நடுவில் உங்களுக்கு இந்த கிழங்க பிடிங்க பேக்கா இனி நாங்கள் காணி பக்கம் பெற மாட்டோம் நாங்கள் வர மாட்டோம் அப்போ நாங்கள் இதோட வந்து எங்களை வீடியோ முடிச்சுக்கொள்வோம் என்னம்மா வீடியோ முடிச்சுக்கொள்வோம் நாளைய தினத்தில் நல்ல வீடியோவில் வந்து சந்திப்போம் நல்ல வீடியோ நாங்கள் வந்து கண்டினியூ பண்ணுவோம் சரி ஓகே இதோட வந்து எங்களை வீடியோ முடிச்சுக்கொள்வோம் எங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட்டு வரீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் வெள்ளை கொடுத்துக்கிட்டா நாங்கள் ஒரு வீடியோ உடனுக்குடன் வரும் இதோட எங்களை வீடியோ முடிச்சுக்கொள்வோம் பாய்